வணக்கம். இது உண்மையோ ஆராய்க. நம்ம இலுமினாட்டிகள பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பல துறைகள்ல எப்படி இலுமினாட்டிகள் செயல்படுறாங்க, தங்களுடைய ஏஜெண்டுகள் வழியா என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கிறோம். அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு எங்க பார்க்க போறோம்னா, நாசாவுல இலுமினாட்டிகள். அத பத்தி தான் பார்க்க போறோம். நாசா என்ற அமைப்பு இலுமினாட்டிகளால உருவாக்கப்பட்டது. ஆனா அத பற்றி முழுமையா இதுல பார்க்க போறதில்ல. நம்ம பார்க்க போறது நிலவு பயணமும், ஃப்ரீமேசனரியும். ஃப்ரீமேசன்னா யாருன்னே தெரியாதா? என்னுடைய பழைய வீடியோக்கள பார்த்துட்டு வாங்க. ஃப்ரீமேசனரி பத்தி நெறைய சொல்லியிருக்கிறேன். ஆனா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அத விரைவில மாற்றி அமைப்பேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆம்ஸ்ட்ராங்கும், ஆல்ட்ரினும் நிலவுல காலே வைக்கல அப்படிங்கிறது. ஆனா இந்த வீடியோவுல நம்ம அத பத்தி பேச போறதில்ல. நம்ம பார்க்க போறது எத பத்தினா, ஃப்ரீமேசனரியை சேர்ந்தவங்க தங்களுடைய உறுப்பினர்கள் இந்த நிலவு பயணத்துல மிகப்பெரிய பங்காற்றினதா சொல்றாங்க. இத நினைவாலாம் கொண்டாடுறாங்க. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிலவை நோக்கிய அப்பல்லோ 11 பயணத்தில் பங்கேற்று நிலவில் காலடி வைத்தவங்களா சொல்லப்படுறவங்க ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஆல்ட்ரின். இதை எப்படி வர்ணிப்பாங்கன்னா ஈகிள் லேண்டட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்க சின்னமான கழுகு நிலாவில் காலிறங்கியது அப்படின்னு அர்த்தம். ஆனா உண்மையை சொல்ல போனா இதே கழுகு இன்னொரு இடத்துல இருக்கு. அதுதான் ஸ்காட்டிஷ் ரைட் ஃப்ரீமேசனரி. அதில் இருப்பது ஒரு இரட்டை தலை கழுகு. நிலவில் முதல்ல பறந்த கொடி அமெரிக்கர்களுடைய கொடி அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இதை பத்தி படிச்சிருக்கிறோமா? அதே நிலவு பயணத்துல இன்னொரு கொடியும் கொண்டு செல்லப்பட்டது. அது ஸ்காட்டிஷ் ரைட் ஃப்ரீமேசனருடைய கொடி. அது இப்பொழுதும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. எங்கன்னா சுப்ரீம் கவுன்சில் ஸ்காட்டிஷ் ரைட் டெம்பிள் அதனுடைய அருங்காட்சியகத்துல இன்னும் அது இருக்குது. அதோடு நிலவுல இரண்டாவதா கால் பதித்ததா சொல்லப்படுற புஷ் ஆல்ட்ரின் இவர் ஒரு 33 டிகிரி ஃப்ரீமேஷன். இவர் மெம்பரா இருந்தது கிராண்ட் லாட்ஜ் ஆஃப் டெக்சஸ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிலவுல முதலா காலடி வைத்ததா சொல்லப்படுற ஆம்ஸ்ட்ராங் இவர் ஒரு ஃப்ரீமேஷன் இல்ல. ஆனா அதே நேரத்துல இவருடைய தந்தை ஸ்டீஃபன் அவர் ஒரு ஃப்ரீமேஷன். இன்னும் நாசாவுல உள்ள பிற சில ஃப்ரீமேஷன்களுடைய படங்கள் கொடுத்திருக்கிற திரையில நீங்க பார்க்கலாம். இப்போ திரையில தெரிகிற இவை நிலவில் காலடி வைத்த 10ஆம் ஆண்டு நினைவா வெளியிடப்பட்டவை. அதுவும் ஃப்ரீமேசனரியால. இந்த வீடியோல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாசாவிலையும் பிற துறைகள் மாதிரி ஃப்ரீமேஷன்கள் இருக்காங்க. அதோடு இந்த ஃப்ரீமேஷன்கள் இலுமினாட்டிகளால் கட்டுப்படுத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ற எல்லாமே உண்மையோ ஆராய்க தான். இலுமினாட்டிகள் ஏற்கனவே நமக்கு ஒண்ணு பழக்கப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஊடகம் ஒண்ணு சொன்னா நம்புறது. அதே மாதிரி நான் சொல்றதை எல்லாரும் அப்படியே நம்ப வேண்டாம். நீங்களா ஆராய்ஞ்சு அது உண்மையா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தெரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க நண்பர்கள்ட்ட இலுமினாட்டிகள் அவங்களுடைய அரசியலை பத்தி எடுத்து சொல்லுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்னும் பல வீடியோக்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.